ஹாய் காய்ஸ், இது ஆர்சிபிஎல் ஆக்ஷனோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு அன்கேப்டு பேட்ஸ்மேன் போல். ஃபஸ்ட் பேர் யாருன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கருண் நாயர் வந்திருக்காரு. இவர் நம்மளுக்கு வேணாம், ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆர்சிபிக்கு போயிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யாருன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இவர் யாருன்னு தெரில, ஸோ நம்ம இவரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யாருன்னு பார்க்கலாம் கைஸ். இவரும் யாருன்னு தெரில, ஸோ இவரே நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமீர் ரிஷி வந்திருக்காரு. இவர் என்னோடய ஃபேவரட் பிளேயர். சிஎஸ்கே டீம் இவரை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இவரை கண்டிப்பாக நம்ம டீமில் எடுத்து வச்சுக்கலாம். யூஸ் பண்ண முடியுமான்னு தெரில, பட் பேக்கப்புக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயராக இருப்பார் இவர். ஸோ நம்ம பிட் பண்ணலாம். 70 லேக் இப்போ நம்ம பிட் பண்ணியிருக்கோம். டெல்லி டீமும் வராங்க. இப்போ டெல்லியில் தான் இருக்கார் அவர். டெல்லிக்கும் நம்மளுக்கு தான் இப்போ பிட்டிங் வர போயிட்டுருக்கு. எடுக்கலாம் கைஸ். இவர் நிஜமாக நல்ல பிளேயர். இவர் அவரோட ஷாட்டும் சூப்பராக இருக்கும். ஹைதராபாத்தும் வந்திருக்காங்க பிட்டிங் வார்க்குள்ளே. ட்ரை பண்ணலாம் கைஸ், எவ்வளோ கிடைக்கிறான்னு பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் போகலாம். நம்மக்கிட்ட பர்ஸ் இருக்குது நிறையா. ஒரு 3 crore வரையும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் இவருக்கு, சமீர் ரிஷிக்கு. 2 crore பிட் பண்ணியிருக்கோம். கிடச்சிருவாருன்னு தான் நினைக்கிறேன் 2 crore. ஓகே கைஸ், நம்ம சமீர் ரிஷி வாங்கியாச்சு. ஒரு நல்ல பேக்கப் தான் இவர் நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்க்கலாம். டெல்லி ஆர்டிஎம் யூஸ் பண்ணுறாங்களா இல்லைன்னு கேட்குறாங்க. யூஸ் பண்ண மோஸ்ட்லி சான்ஸ் இல்லை. யூஸ் பண்ணல கைஸ். ஓகே கைஸ், நம்ம இப்போ சமீர் ரிஷி வாங்கியாச்சு. பேக்கப்புக்கு இவரை நம்மளை வச்சுக்கலாம் மிடில் ஆர்டருக்கு. நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்திங்கன்னா அப்துல் சமத் வந்திருக்காரு. இவர் நம்மளுக்கு தேவையில்லை, ஸோ ஸ்கிப் பண்ணிடலாம். லக்னோ வாங்கியிருக்காங்க. இப்போ அவர் லக்னோவில் தான் இருக்கார். இதுக்கப்புறம் பெருசாக யாரும் நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு அன்கேப்டு விக்கெட் கீப்பர் வந்திருக்காங்க. இதில் நம்மளுக்கு யாரும் தேவையில்லை மோஸ்ட்லி, ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி 2 விக்கெட் கீப்பர் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போல் பார்க்கலாம். அன்கேப்டு ஃபாஸ்ட் பவுலர் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்க்கலாம். யாருன்னு தெரில, ஸோ நம்ம இவரை ஸ்கிப் பண்ணிடலாம். இவர் நம்மளுக்கு தேவையில்லை. அன்சோல்ட் ஆகிருக்காரு. நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்க்கலாம் கைஸ். சிம்ரஜித் சிங் வந்திருக்காரு. ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர் தான். இவர் எடுக்கலாமா வேணாமா? வேணாம் கைஸ், நம்ம பெட்டராக யாராவது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இவரையும் ஸ்கிப் பண்ணிடலாம். அன்சோல்ட் ஆகிருக்காரு. இப்போ நம்ம அடுத்த பிளேயர் யாருன்னு பார்க்கலாம். சந்தீப் சர்மா வந்திருக்காரு. ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். முகேஷ் சௌத்ரி வந்திருக்காரு கைஸ். இவரை கம்பல்சரி நம்ம பை பேக் பண்ணியே ஆகணும். லெஃப்ட் ஹேண்டர் பவுலர் வர பவர் பிளேயர் நல்லா போடுவார். பேக்கப் யூஸ் பண்ணிக்கலாம் நட்டுக்கு. ஸோ நம்ம இவரை பை பேக் பண்ணலாம். 45 lakhsலேயே கிடச்சிட்டாரு. ஆர்சிபி உள்ள வந்திருக்காங்க பிட்டிங் வார்க்கில் 55 lakhs. ஓகே கைஸ், ஒரு பிட்டு தான் போட்டிருக்காங்க. நம்ம சீப்பாக தான் வாங்கியிருக்கோம். முகேஷ் சௌத்ரிக்கு 55 lakhsக்கு அவரை சோல்வ் பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் யாரும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் போல் போகலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு அன்கேப்டு ஸ்பின் பவுலர் லிஸ்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம இதில் ஒரே பவுலர் தான் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அவரை வாங்கிட்டு இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆக்ஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். மணிமாறன் சித்தார்த் வந்திருக்காரு. ஸ்கிப் பண்ணிக்கலாம். இவர் நம்மளுக்கு தேவையில்லை. தமிழ்நாடு பிளேயர் தான், பட் நம்ம டீமுக்கு இப்போதைக்கு அவர் தேவையில்லை. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். சுரேஷ் கோபால் வந்திருக்காரு. இவர் தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த பிளேயர். ஸோ நம்ம இவரை வாங்கிடலாம். இவரால் நல்லா பவுலிங்கும் போட முடியும், ப்ளஸ் பேட்டிங் ஆட முடியும். ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. இப்போ நம்ம டீமில் தான் இருக்கார். இவர் நல்லா பேக்கப்பாக இருப்பாருன்னு சொல்லிட்டு இவர் நான் வாங்கியிருக்கேன். பேஸ் ப்ரைஸ்லேயே கிடச்சிருக்காரு. ஸோ நம்ம இவரை வாங்கிட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன் 2 லிஸ்ட் வந்துருக்கு கைஸ். ஸோ நம்ம இதில் பிளேயர்ஸ் வாங்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஆக்ஷனுக்குள்ளே போய் யாரை வாங்கலாம் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கைஸ். இப்போ ஃபஸ்ட்டாக யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா மனேஷ் பாண்டி தான் வந்திருக்காரு. இவர் அன்சோல்ட் ஆகிருக்காரு கைஸ். ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஐபிஎல் ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணுறாரு. பட் எப்படியும் அன்சோல்ட் லிஸ்ட்லேருந்து இவர் வாங்கிடுவாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்க்கலாம்.
வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் வந்திருக்காரு, இவர் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நம்மள்ட்ட ஆல்ரெடி ஓப்பனர் பேட்ஸ்மேன் நிறைய இருக்குது, இவர் ஒரு ஓப்பனர் தான். ஸோ நம்ம இவரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிளேயர் யார் வரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெவால் பிரிவிஸ் வந்திருக்காரு. ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம எடுத்துருவோம். ஸோ நம்ம எவ்வளோ நாள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கைஸ். நம்மக்கிட்ட நிறைய பர்சாலியும் நிறைய இருக்குது. ஸோ நம்ம டெவால் பிரிவிஸ்க்கு போகலாம். எப்படியும் அதிகமாக போக மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஆர்டிஎம் இருக்குது, பிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ கிடைக்கிறாருன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் ஆப்ஷனை நம்ம ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். 1.7 crore ராஜஸ்தான் பிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஆர்டிஎம் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, இப்போ நம்ம ஆர்டிஎம் கொண்டு அக்செப்ட் பண்ணி அவர் எவ்வளோக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பைபேக் பண்ணிக்கலாம். ஆர்டிஎம் பண்ணியிருக்கோம், அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது ராஜஸ்தான் எவ்வளோக்கு பிட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 3.7 crore, 2 crore எக்ஸ்ட்ரா பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், டெவால் பிரிவிஸ் சோல்ட் டு சிஎஸ்கே. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பெருசாக எந்த பிளேயரும் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த போலை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எந்த போல் வருதுன்னு பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம பிளேயர்ஸ் எடுக்கலாம். இப்போ நம்ம பேட்ஸ்மேன் போல் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர் 2 லிஸ்ட்டு வந்துருக்கு கைஸ். இதில் நம்ம டீமுக்கு என்னென்ன பிளேயர்னால் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அந்த பிளேயரை பிட் பண்ணி நம்ம டீமுக்கு பை பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ நம்ம ஆக்ஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பிளேயர் யார் வரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். நம்ம இப்போது ஃபஸ்ட்டு ஜெயந்த் யாதவ் வந்திருக்காரு. ஸோ நம்மளுக்கு இவர் தேவையில்லை, ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு ரமீனா ஷஃபர்ட் வந்திருக்காரு. ஸோ இவரும் நம்மளுக்கு தேவையில்லை, ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம் இவரை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஹோல்டர் வந்திருக்காரு, இவர் நம்ம பை பண்ணிக்கலாம் கைஸ். இவரை நம்ம வந்துட்டு ரபாடாக்கு பேக்கப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல டால் பவுலர், சேப்பாக்கெல்லாம் இருப்பார்னு ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. பேஸ் பிளேஸ்க்கே கிடச்சிருவாருன்னு தான் நினைக்கிறேன். இப்போது கிடச்சிட்டாரு, இவரை நம்ம ரபாடாக்கு பேக்கப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். சாய் கிஷோர் வந்திருக்காரு, தமிழ்நாடு பிளேயர். இவரை நம்ம பை பண்ணிக்கலாம் கைஸ். நூர் அகமதுக்கு பேக்கப்பாக வச்சுக்கலாம். நல்ல பவுலர், பேஸ் பிளேஸ்லேயே எடுத்தாச்சு கைஸ். யாரும் பிட் பண்ணல அவருக்கு. ஸோ நம்ம பேஸ் பிளேஸ்க்கே வாங்கியிருக்கோம் அவரை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்க்கலாம். சிக்கந்தர் ராஜா வந்திருக்காரு, ஜிம்பாப்வே பிளேயர். நல்ல பிளேயர் தான், நம்மளுக்கு தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆர்சிபி போயிருக்காரு. நெக்ஸ்ட் எந்த பிளேயர் வராங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொயின் அலி வந்திருக்காரு. இவர் நம்ம டீமுக்கு தேவை தான் கைஸ். ஸோ மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், இவரை நம்ம வாங்கிக்கலாம். யார் பிட் பண்ண மாதிரி தெரில, ஃபுல்லாக நம்ம ஸ்பீட் வைக்கலாம். பேஸ் பிளேஸ்க்கே கிடச்சிருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம என்னென்னு பார்ப்போம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ மொயின் அலி நம்ம வாங்கியாச்சு. ஸோ நம்ம இவரை மிடில் ஆர்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபினிஷராக யூஸ் பண்ணிக்கலாம். அஸ் அ பேக்கப்பாக தான் வச்சுருக்கேன் இவரை. ஸோ நம்ம இப்போது இந்த போலை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு போல் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பர் லிஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு விக்கெட் கீப்பர் லிஸ்ட்லேயும் யாரும் தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் 2 லிஸ்ட்டு வந்திருக்கு. ஆல்ரெடி நம்மக்கிட்ட நிறைய ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. இதில் இருக்கவங்களும் நம்மளுக்கு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த போலையும் ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு யார் வரான்னு பார்த்துட்டு அதை வச்சு நம்ம டீமை எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த போலை ஸ்கிப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பின் பவுலர் 2 லிஸ்ட்டு வந்திருக்கு. ஃபஸ்ட் பிளேயர் யார் நம்ம பார்க்கலாம். அகில் ஹுசைன் வந்திருக்காரு. ஸோ நம்ம இவரை வாங்கிக்கலாம். இவரை வந்துட்டு நம்ம நூர் அகமதுக்கு பேக்கப்பாக வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு நம்ம அப்போ மேட்ச்லேயே இவரை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பவுலர் தான். ஸோ நம்ம லாஸ்ட்டு ஃபாரின் பிளேயர் எடுத்திருக்கோம், அகில் ஹுசைன். பேஸ் பிளேஸ்க்கே கிடச்சிருக்காரு. ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் யாருன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்திங்கன்னா ரவி பிஷ்ணே வந்திருக்காரு. இவருக்கு ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம டீமில் ராகுல் சஹரும் சாய் கிஷோர் வச்சுருக்கோம். ப்ளஸ் நம்ம இவரை ட்ரை பண்ணலாம், கிடைக்கிறாரான்னு. கம்மியான ப்ரைஸ்க்கு ட்ரை பண்ணால் எடுத்துடலாம். 80 lakhs பிட் பண்ணியிருக்கோம். எப்படியும் ஒரு ஹையாக தான் கைஸ் போவார்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் ஆர் பிட் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். 13.5 crore போயிருக்காரு கைஸ். பெங்களூர் வாங்கியிருக்காங்க. நம்மளோட பர்சன்மெண்ட்டே அவ்வளோதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பேட்ஸ்மேன் 2 லிஸ்ட்டு வந்திருக்கு. நமக்கு இதில் உள்ள யாரும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டாக. ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வர லிஸ்ட்லேருந்து நம்ம நல்ல பிளேயராக பார்த்து வாங்கிக்கலாம் கைஸ். ஸோ இப்போதைக்கு இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் இதை.
ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்த லிஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஆல்ரவுண்டர் லிஸ்ட் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு பிளேயரை பை பண்ணலாம். ஃபஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜாவர்தன் ஹங்கரேக்கர் வந்திருக்காரு. ஸோ நான் இவரை தான் சொன்னேன். ஸோ நம்ம இவரே ஃபஸ்ட்டு பை பண்ணிடலாம். 30 lakhsக்கு பேஸ் ப்ரைஸ்க்கு பிட் பண்ணியிருக்கோம். நல்ல பிளேயர் கைஸ். எனக்கு லைட்டாக பார்க்கறதுக்கு ஹர்திக் பாண்டியா மாதிரி இருப்பார், ஒரு நல்ல பேக்கப்பாக இருப்பாருன்னு தோணுது. ஸோ நம்ம இவரை பை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த போலை ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ். இதுக்கப்புறம் நம்ம இந்த போலில் யாரும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அன்கேப்டு ஆல்ரவுண்டர் 3 லிஸ்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம இதுலேருந்து ஒரு பிளேயரை வாங்கலாம் கைஸ். இப்போ நம்ம ஆக்ஷனுக்குள்ளே போகலாம். சரி, யாருன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கமலேஷ் நாகர்கோட்டி வந்திருக்காரு. இவர் நமக்கு தேவையில்லை. ஸோ இவரை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யார் வரான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர். ஓகே கைஸ், இப்போ அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் ஹீரோ வந்திருக்காரு. இவரை எடுக்க தான் நம்ம இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்தோம். ஸோ நம்ம இவருக்கு பிட் பண்ணலாம். 13 crores இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நம்ம இவருக்கு முடிஞ்ச அளவுக்கு போகலாம். முன்னாடியே கிடச்சிட்டு வரலான்னு நினைக்கிறேன் கம்மியான ப்ரைஸ்லேயே. 50 lakh நம்ம இப்போ பிட் பண்ணியிருக்கோம். 55க்கு குஜராத் பிட் பண்ணுறாங்க. 60 lakh நம்ம பிட் பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா குஜராத் தான் பிட்டிங் ஒர்க் வராங்க. பிரசாந்த் வீருக்கு 75 lakh பிட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னொரு பிட் வைக்கலாம் 80 lakhsக்கு. 80 lakhsக்கு நம்ம ஒரு பிட் பண்ணியிருக்கோம் பிரசாந்த் வீருக்கு. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கடைசியாக இருந்தால் நினைக்கிறேன். ஓகே கைஸ், பிரசாந்த் வீர் சோல் டு சிஎஸ்கே. இப்போ நம்ம ஸ்குவாடில் 25 பேர் நம்ம எடுத்தாச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இப்போது டீம் என்னன்னு பார்க்க போயிடலாம். RCPL 2026ஓட சிஎஸ்கே டீம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் கைஸ். RCPL 2026ஓட சிஎஸ்கே ஸ்குவாட் பார்த்திங்கன்னா இதுதான். பேட்ஸ்மேன்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட், ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரிவிஸ் ப்ளஸ் ஒரு அன்கேப்டு பேட்ஸ்மேன் எடுத்திருக்கோம். ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா ஆண்டே ரசல், சிவம் டூபே, சத்துல் தாக்கூர், மார்க்கஸ் டைனஸ், வெங்கடேஷ் ஐயர் ப்ளஸ் ஷமீர் ரிஸ்வி எடுத்திருக்கோம். விக்கெட் கீப்பர்னு பார்த்தீங்கன்னா MS தோனி ப்ளஸ் சஞ்சு சாம்சன். ஸ்பின் பவுலர்னு பார்த்தீங்கன்னா ராகுல் சஹர், நூர் அஹ்மத், சுரேஷ் கோபால், அகில் ஹுசைன். நம்ம ஒரு அன்கேப்டு பவுலர் வாங்கியிருக்கோம். பவுலர்னு பார்த்தீங்கன்னா ரபாடா, நட்ராஜன், கலீல் அஹ்மத், தீபக் சர் வாங்கியிருக்கோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம அஃபிஷியலாக RCPL 2026ஓட டோர்னமெண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இப்போ நம்ம போகலாம் உள்ள. இப்போ பார்த்திங்கன்னா டீமோட டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. யார் யார் எங்கெங்கே இப்போ ப்ளே பண்ணுவான்னு கொடுத்துருக்காங்க. இதுபடி தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம் இந்த 26 சீசனை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாயிண்ட்ஸ் டேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு RCPL 2026ஓட சீரிஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் கைஸ். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த மேட்ச்க்கு என்னென்ன பிளேயிங் கொண்டு போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுபடியே போய் வின் பண்ண ட்ரை பண்ணலாம். இதில் ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிளேயருக்கு இன்ஜுரின்னு சொல்லிட்டு நோட்டிஃபை பண்ணி 3 to 4 மேட்ச்சில் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளேயிங் கொண்டு போகணும். ஸோ நீங்கள் சொல்கிற பிளேயிங் வச்சு ப்ளே பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்துட்டு மீட் பண்ணலாம் கைஸ். தேங்க்யூ.